போதுமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வார்னிங் கொடுக்குறான். அல்லாஹ் பயந்துக்கோன்னு சொன்னால் பயப்பட மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு நரகம் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு மிரட்டுறான். இப்போ 2வது அத்தியாயத்தில் 206 வசனம். இப்போ 2வது பண்பு பார்த்தீங்கன்னா அன்பு. அல்லாஹ் அந்த அன்பு பற்றி அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக்கொண்டு அவர்களை அல்லாவை நேசிப்பது போல் நேசிப்பவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். சில பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களை, அதாவது மனிதர் சிலர்கள் யாரை வேணாலும் இருக்கட்டும், அல்லாவை எப்படி நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி அவங்க நேசிக்கிறாங்க. ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாவை கடுமையாக நேசிக்கிறார்கள். ஷதீத் அப்படிங்கிறான். ஷதீதுன்னா சொல்கிறான் வெறித்தனமாக நேசிக்கிறாங்க அல்லாவை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்லாவுடைய நேசம் நமக்கு வெறித்தனமாக இருக்கணும். இது அல்லாஹ் எங்கே சொல்கிறான்? 2வது அத்தியாயத்தில் 165 சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கிறது அல்லாஹ் இது ஒரு 3வது பண்பு சொல்கிறான். தமக்கு தாமே வரம்பு மீறிய எனது அடியார்களே, நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்க, இப்போ அல்லாஹ் பயந்துருக்கணும், சரி ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, பாவம் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த இடத்துல என்ன அவ்வளோதான் முடிஞ்சிங்களா? இல்லை, என் அடியார்களே அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். என் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவற்றையும் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த ஒரு 1287 இதே மாதிரி ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக காஃபிர்கள் தான் அல்லாஹ்வில் அருளில் நம்பிக்கை இழப்பார்கள். அப்போ காஃபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வை நேசிக்கணும், அல்லாஹ் மேலே தவக்குல் வைக்கணும், ஆதரவு வைக்கணும், அல்லாஹ்வை பயப்படணும். அப்போ இந்த 3 நிலையும் சேர்ந்ததாக தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய விஷயத்தில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். அப்போ ரஹமத் சார்ந்த ஒரு சில உதாரணங்கள்லாம் ஹதீஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு முதல்ல ஒரு ஹதீஸ் இன்னைக்கு இப்போ காட்டக்கூடிய முதல் ஹதீஸ் எது அப்படின்னா, சஹீஹுல் புகாரியில் 6469 ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் அன்பையும் கருணையும் படைத்த போது அதனை 100 வகைகளாக அமைத்தான். அவற்றில் 99 வகைகளை தன்னிடம் வைத்து கொண்டான். மீதமுள்ள ஒரே ஒரு வகையை மட்டும் தன் படைப்புகள் அனைத்திற்கும் வழங்கினான். ஆகவே ஒரு காஃபிர் மட்டும் அல்லாவின் கருணையை முழுவதையும் பற்றியும் அறிந்தான் என்றால் சொர்க்கத்தின் மீது அவநம்பிக்கை கொள்ள மாட்டான். அதேபோல் ஒரு மூமின் அல்லாவின் வேதனை முழுவதையும் அறிந்தால் நரகத்தை பற்றிய அச்சம் இல்லாமல் இருக்க மாட்டான். அல்ல என்ன பண்ணான்? அன்பை படைக்கிறான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் மட்டும் இருக்கும்போது அன்பு அல்லாஹ் படைக்கல, அடியார்களை படைச்சதுக்கப்புறம் அல்லாஹ் அன்பையும் சேர்த்து படைக்கிறான். அப்போ அன்பு படைக்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? பங்கு போட்டு 99 பங்கு அவங்ககிட்ட வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பங்கை மட்டும்தான் இந்த வானம் பூமியில் இருக்கிற எல்லார் மேலேயும் இறக்கி விட்டான். இதை வச்சு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு விலங்குகள் இருக்குல்ல, தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுது இல்லை, இது கூட அல்லாஹ் இறக்கி வச்சு அந்த அன்பு, ஒரு பங்கு அன்பு தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே செலுத்திட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளே இவ்வளோ இறக்கம் காட்டும் போது அப்போ அல்லாஹ் எந்த அளவுக்கு இறக்கம் காட்டுவாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான உதாரணம். இதை சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு காஃபிர் மட்டும் அல்லாஹ்வின் அருளை சரியாக முழுவதையும் அறிந்தால் அவன் சொர்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்க மாட்டான். அவன் சொர்க்கத்தை அவனே எதிர்பார்ப்பான். ஏன்னா அல்லாஹ்